மாதிரி அதுக்கு சான்ஸ்கள் இருக்கும். அதால் வந்து இருக்கு ஜோக்கி 350 மாதிரி இருக்குது. நீங்கள் எனக்கு கிஃப்ட் பண்ணக்கூடாது, அது பெட்டாவிலேயே இருக்கு. ஃபோன் 7க்கு போய் அங்கே போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். 12 நானும் ஃப்ளைட் ரைடர் ஆப்பில் அன்றைக்கு நான் இங்கே அப்பா மேலே சத்தியம் பண்ணக்கூடாது. ஆனால் அப்பா மேலே சத்தியமாக 6:30 மட்டும் லண்டன்லேருந்து லோக்கல் கோலும் அடிச்சு பார்த்து அவங்க நெல் ஸ்டார் காரங்களும் எனக்கு அடிக்கிறது போன சொன்னாக்கும் பெரியல எனக்கு அவையில கோவமே இல்லை. அதுவும் லண்டன்லேருந்து வந்தாக்கள் வந்து எப்படி செய்து இந்த மண்டே கோல் ஆன்சர் பண்ணாமல் இங்கே போயிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா கிளினோஸ் அதுக்கு பிறகு கோல் அடிக்கிறேன். ஆனால் சைனாண்ட வாங்கினோம்னா அந்த பென் இடையில ஒரு சம்பவம். நீ ஒரு டிக்கெட் எடுத்தால் ஒரு கதான் வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லிக்கொள்கிறேன். இப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து தலைநகரமான கொழும்புக்குரிய பெட்ரால நிற்கிறோம். எதுக்காக இங்கே வந்து நாங்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் வந்து சாம்சங் ஃபோன் இருக்குது தானே, அது வந்து பேட்டரி பலதாக போய்ட்டு அதால் மாற்றணும். அதை தவிர்த்து ஒரு சில விஷயங்கள் காருக்கும் செய்யணும். அதோட வந்து இன்றைக்கு ஏர்போர்ட் ஆயர் அதுவும் வந்து கயாலின்ற சொந்தக்கார ஆக்கள் வந்து வரையணும். அதனால் கயாலினி வந்து இந்த எங்களோட வந்திருக்கிறா. இப்போ முதலாவது பெட்டால் பேட்டரி மாற்றம் மட்டும் தான் போய் கொண்டு இருக்கிறோம். அதுக்காக எங்களுக்காக உதவி செய்கிறதுக்காக யார் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹரி ப்ரோ. இப்படியான விஷயங்கள் என்றாலே ஹரி ப்ரோ தான் வந்து அடிக்கிறது வளம் வேண்டாம். இது மாதிரி அதுக்கு சான்ஸ்கள் இருக்கும். அதுலேருந்து எங்களை காப்பாற்றி விடுவார் அந்த ஒரு நம்பிக்கையால் தான். இல்லைண்டா முதலாவது குறுக்கு தெரு பெட்டால் இருக்கிற அங்கே தான் வந்து இவற்றை ஃப்ரெண்டு ஒரு ஆள் வந்து பேட்டரி மாற்றுறதா நம்பிக்கையான கடை அப்படின்ட்டு போய் கொண்டு இருக்கிறோம். இதுதான் பெட்ரானுடைய மெயின் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள் இன்றைக்கு வந்து ஓரளவு ஆட்கள் குறைவு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். என்ன பாறை நடக்குது இங்கால தோடுகள் இருக்குது தெரியும், அதை வந்து ஆள் பார்க்குறாங்கன்றதுக்கு. ஆனால் இதுகளுக்குள்ள போனால் கட்டாயம் பண்ணணும், இல்லாட்டி பேசாமங்கிற வார்டில் போய்கொண்டே இருக்கணும், இல்லாட்டி சண்டைக்கு வந்துடுவாங்க. இப்போ உள்ளால் கூட்டிகிட்டு போய் வெளியால் கூட்டிகிட்டு வந்தார். இந்த பெட்டாவை சுற்றி காட்டுக்கலான்ட்டு கேட்டால் இல்லை வெயில் ப்ரோ அதெல்லாம் உள்ளே போயிட்டு வெளியில் வந்துடுவான். கார் வந்து இப்போ தான் யோசிக்கிறேன், லொக் பண்ணி தான் மாட்டுறதே மறந்து போயிட்டு. இதில் வேறு மணிக்கூடுகள் எல்லாம் வச்சுருக்கணும். இதை பார்க்கல இந்த ரோட்டை சொல்லலாது. ஒரு சில கடையில் பார்க்கல கயாலினி பேச்சு வேண்டாம் ஞாபகம் இருக்கா? சென்னை சீனர் இல்லை, அந்த ஏர்போர்ட்டு பக்கத்தில் போனோம் சென்னைக்கு, அங்கே இதில் ஜூக்ரின்ற ஷாப்புன்னு வந்து இருக்குது. இதுக்குள்ளே தான் அங்கேயோ போகிறோம். உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சால் மறக்காம பண்ணுங்க. இது என்னடா ஒன்று எம்கே மொபைல் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன்னா இதுக்குள்ளே நிறைய கிடக்கு. இப்படி சின்ன சின்ன கடைகள் தாராளமாக இருக்கும் போல் இருக்குது. இதுலேயே மேலேயா இது பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து கொடுத்துருக்குற கடை போனால் ஆர்எஸ் டிவைஸ் வந்து இதில் ஒரு சின்ன கடை தான். இப்போ பேட்டரியை வந்து மாற்றி கொண்டிருக்கணும். அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். பேட்டரி எடுக்க போனால வந்து காணையில் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பேட்டரியிலேருந்து இதில் என்ன கட்ட வந்து அப்படியே பொறுத்திருந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா போனான்னா பேட்டரியோட வந்திருக்கார். நல்ல வேலை 2 எவர் ஹோம் வந்து இது என்னடா முதலாவது கொடுக்க தெரியலன்னு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிடணும். அதில் வந்து மாத்திரம் அது குளறுபடிகள் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எனக்கு பேட்டரி மாற்றி கொண்டிருக்கணும். இந்த வெள்ளிக்கிழமை அதில் நிறைய முஸ்லீம் கடைகள் வந்து தொடர்ந்து கூட்டி கொண்டு இருக்குது. வேறு மாற்றி கொண்டு இருக்கணும். போன நம்புறேன் வீங்காதண்டா. அதனால் நாங்கள் 4K வீடியோ எடுக்கிறதால வீங்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்குது. பேட்டரி ஃபோன் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறுது நிற்குது. சரி வருமா சரி வராதான்ட்டு டவுட்டாக தான் இருக்குது. 10 நிமிஷம் இல்லை பேட்டரியை மாற்றி தான் தின்னும். பேட்டரி எப்படி ஊதி இருக்குன்னு பாருங்க. நான் இந்த யூக்ரைன் சார்ஜரில் போடுறது மேபி அது வோல்டேஜ் கூடினது, அதால் வந்து சில வேலை ஊதிச்சோ தெரியலை. கூட நேரம் சார்ஜில் போடாதுன்னு சொல்லி தான் வந்திருக்கணும். சரி இப்போ மாற்றிட்டு வெளியில் வந்துட்டோம். 6800 இலங்கை காசு வந்து எடுத்தவில் முதல் வந்து 4 மணித்தியாலம் சார்ஜ் போடட்டாம். பிறகு வந்து 2 மணித்தியாலம் குறிப்பாக வந்து சாம்சங்கு கண்டு தந்த சார்ஜரில் வந்து சார்ஜ் போடட்டாம். இல்லாட்டிக்கு வீங்கினா தாங்கள் வந்து வாரண்டி தர மாட்டோமா 3 மாதம் வாரண்டி வந்து தந்திருக்கணும். அப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். உண்மையிலுமே இதுக்கு பிறகு ஒழுங்காக இயங்குமான்றது தெரியல. ஏன்னா அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கெப்பாசிட்டி கூட தான் 60 ஃப்ரேம் அதுகளில் வந்து 4K எடுக்கிறதுக்கு வந்து பேட்டரி பிரச்சனை வருதோன்றது எந்த ஒரு கணிப்பு. நான் ஓவர் சார்ஜெலாம் போடுறது வந்து குறைவு. இதான் பாருங்கள் முக்கியமான சந்தி பெட்டாக்கில் நீ கையிலேயே வாங்கும். குறிப்பாக இதுகளுக்குள்ள எமர்ஜென்சிக்கெல்லாம் பாத்ரூம் போகிறனாலும் கஷ்டம் வேணும். அப்படி இருந்தாலும் வந்து நீட்டாக இருக்குமா எனக்கு தெரியலை. நான் அப்படி சொல்லக்கூடாது தெரியாமல். இது வந்து விட மட்டும் தெரியலை. ஆனால் இதுக்குள்ளே தான் வந்து நாங்கள் கார் பார்க் பண்ணிடோம். பெட்டாக்குள்ளே வர்றீங்க வேண்டாம், இதுக்குள்ளே போய் நீங்கள் காரை பார்க் பண்ணி போட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். எனக்கு ப்ரோட வந்தாலும் தான் எனக்கு இந்த விஷயமே இன்றைக்கு தான் வந்து தெரிஞ்சது. நிறைய வாகனங்கள் இருக்குது. சரி பாருங்கள் இதில் போட்டிருக்கணும் பாருங்கள். கேமரா எல்லாம் இருக்குது, அந்த மாதிரியும் போட்டிருக்கணும். ஆட்டோக்கள் எல்லாம் இருக்கும். சரி ஒரேடியாக நாங்கள் இந்த விஷயத்தை எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். சரி இப்போ எங்கே வந்திருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா 1 கோல் பேஸுக்கு தான்.
கயாளி வந்து இங்கே நாசிக்குருக்கு ஏதோ சாப்பிட்டு தான் அது நல்லா இருக்குமெண்ட் ரஞ்சி அம்மாக்களோட வரைக்கில் அதைத்தான் சாப்பிட்டு போய் கொண்டிருக்கேன். நானும் அந்த பாய்சான் பிரியாணி வந்து நல்லா இருக்கும். ஹரி ப்ரோ அவர் என்ன வேலை கொண்டு இருக்கு அப்படின்ட்டு அவசரமாக போயிட்டார். அடி ஆளோட சாப்பிட்ருக்கலாம். சாப்பிட வரைக்கும் ஆள் அடிக்கடி மிஸ் ஆகுது. இதில் எங்கே பார்க்கிங் வந்தாலும் நாங்கள் கண்டுபிடிச்சி போகிறது இந்த கீழ்ஸ் இந்த போட்டை பார்த்தோன்னே ஈஸியாக இருக்குது வேணே, இல்லாட்டிக்கு தடுமாறிடுவோம். அதோட பார்க்கிங் வந்து முன்னுக்கு விடுறது. காற்று பார்க்கலாமா? இருக்கும் செக் பண்ணுறது. சர்வீஸ் போடுற இடம் கூட இருந்தது. ஏன்னா இதுக்குள்ளே ஃப்ரீயாக தானே இருப்பாங்கல்ல, அப்படியான டைமுகளில் அது யூஸாக இருக்கும். இந்தியாவில் பார்த்தோமா இங்கே பார்த்த மட்டும் தெரியல. சரி, மோலுக்குள்ளே வந்துட்டோம். குறிப்பாக எல்லோரும் யோசிப்பீங்கன்னா இங்கே வந்து சாப்பிடுங்களோ அப்படின்ட்டு. இங்கே வந்ததுக்கு சாப்பிட்றது ஒரு காரணமாக இருந்தாலும் வந்து வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறேன். அதுதான் வந்து முக்கியமான காரணம். வெளியில் வந்து அவ்வளோதுக்கு நீட்டாக இருக்க மாட்டேன் தெரியும். வளமே இருக்கிற கடையில் தான் இருக்குது, புதுசாக ஒன்றுமே வந்து இருக்காது. ஆனால் இந்த ஐஸ்கிரீம் வந்து இங்கே நல்லா இருக்குது. பஸ்கின் பிஆர் அப்படின்னு இது இருக்கா இந்த ஐஸ்கிரீமா? எங்களோட ஊரில் இல்லை. இது எல்லாத்தையும் ஒரு பிஸ்னஸ் ஐடியா டீலிங்கில் வச்சு கொண்டுடலாம். அந்த காலத்தில் வரைக்கும் இதில் இன்னும் அந்த ஃப்ரேமை குடி மாத்துறாங்கல்ல. இதை பழமை மாறாத ஏன்னாண்டு அதை எடுத்துட்டாங்க. பழமை மாறாத கோல்ட் பேஸ்ட் தான் சொல்லுவாங்க. இதில் வருஷம் இருக்குது, அது மேலே தான் போகணும். இப்போ இருக்குது ஜோக். எனக்கு கொஞ்ச நாள் ஏறுறதுக்கு பயமாக இருந்தது. இந்த பழைய வீடியோக்களை பார்த்துருப்பீங்களா? இப்போ பழைய கனகாலத்துக்கு அப்புறம் வரைக்கும் வந்து ஒரு பயம் மட்டும் இருக்கும் எனக்கு. இதில் எல்லாமே ஹை லெவல் கடையெல்லாம். சரி, இதில் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். நான் விடிய வலிக்கிட்டது 5 மணிக்கு இங்கே வேறு ஃப்ரெஷ் ஆகியாச்சு. இதில் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் 399 ரூபா, 400 ரூபா. அதாவது டொமினோஸ் பீட்சாவில் எங்கேயோ வந்து வேண்டி என்ன நாசிக்கு கொடுத்துருக்குறேன்னா, ஆனால் சத்தியமாக வந்து மறந்துட்டேன். பாகிஸ்தான் குசினி. ஓகே, இதெல்லாம் நான் வந்து பிரியாணி நல்லா இருக்கும். நீங்கள் உங்களை கொண்டு ஆர்டர் பண்ணீங்கன்னா பார்த்துட்டு கேட்கலே டைனிங் ஆர்டர் கேட்டு விட்டாங்களோ, அதில் வந்து ஆர்டர் வேண்டியதாக போயிடுச்சு. 3350 ரூபா. அதோட இதில் இருக்கிற சாப்பாடு வந்து நல்லாயிருக்கு. இந்த மீன் பொரியல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் இதையே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கையாளி இப்போ நாசிக்குருக்கு எங்கே போய் கொண்டிருக்கான்னு தெரியலே. நினைக்கிறேன் பொங்கல் எங்கேயோ வாங்கி இதில் நார்மலாகவே வச்சுருப்பாங்க சாம்பிள் எல்லாம். ஆனால் அன்றைக்கு காணல. பழைய வீடியோஸ் தான் எடுத்துப்பாங்க. வீடியோவும் எடுக்கலை நான் அன்றைக்கு. நாங்கள் இன்னும் அதுக்கடையில் வந்து கற்றுது. இப்போ தான் ஆர்டர் பண்ணிட்டு வந்தோம் நாங்கள். பிரியாணி அதுக்கடையில் வந்து ரெடி பண்ணிட்டான். ஏற்கனவே போட்டு வச்சுருந்தோம் அவ்வளோ இருக்குது. இதுலேருந்து 3வது கடை இது. அங்கே வேண்ட கடை தான் போல. ஏன்னா இது என்ன விலைன்ட்டு தான் தெரியும். நாசி குறைவு தான் விலை. சிக்கன் வந்து 1980 ரூபா. பரவாயில்ல. நான் அதை மட்டும் தான் அந்த விலையாக்கி வச்சுருக்கான். அதனால் இன்றைக்கி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். வந்துடும். சரி, நான் இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இந்த பழைய டேஸ்ட் வந்து இருக்காண்டு. பழைய டேஸ்ட்டுக்கு முன்னுக்கு தண்டைப்பால் ஆடுது. கீழே எடுத்து வச்சே சாப்பிடலாம் போல இருக்குது. மட்டன் வந்து எப்படி இருக்க மாட்டாது, ஒரு வித்தியாசமான இந்த பிரியாணி டேஸ்ட். எங்கட ஊரில் 2 கிலோ சிக்கன் வேண்ட காசு. நாங்கள் பிரியாணியை போட்டு 10 பேர் சாப்பிடுவோம் காசு. அதனால் வந்தால் ஒரு உண்மையாக நான் விலைக்கு விட்டுட்டு போகணுட்டு பார்த்தேன்னா அவன் வந்து டப்புன்னு கேட்டுட்டான். சார் டேக்கவே ஆண்டு. அப்புறம் அதில் நோண்டியா எல்லாம் வந்துட்டு ஒன்றதான். நான் முதல்ல இவ்வளோ விலையே இல்லைன்னு நினைக்கிறேன். 2,000 அப்படிதான் இருந்தது. இப்போ இந்த இதோட விலை கூட்டி மட்டன் பீஸும் வந்து ஒரு 7-8 வந்து போட்டிருக்கிறேன். வித்தியாசமாக இருக்கும். இந்தியா பிரியாணியோட வித்தியாசமாக இருக்கும். இதோட சாப்பிடுவோம். கயாலிக்கு வந்து நாவாட்டை எங்கே போய் இந்த மாதிரி சாப்பிட்டு கொண்டு கேட்கலே. கயாலிக்கு வந்து வந்துட்டு இதுக்கு என்னென்ன வச்சுருக்கேன்? அப்பளம், இந்த தக்காளி பழம், இந்த என்ன காய் இது கெக்கரிக்காய், என்ன அது முட்டை, இது 2 வகையான சோஸ், நாசி. கண்ணாடி எல்லாம் மேலே எழுத்து விட்டு அதில் பாருங்க. ஏன் இந்த நாசி பிடிக்கும் உங்களுக்கு? சாப்பிட்டு நல்லா இருக்கேன். இப்போ நல்லா இருக்கா? இந்த நாங்கள் ஊரில் சாப்பிட்றத விட உண்மையான நாசி அப்படி இருக்கு. நான் நினைக்கிறேன் தாய்லாண்டில் செய்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் நான். சரி, அதில் சாப்பிட்டு வாங்க. சாப்பிட்டு முடிஞ்சு கயாளி இந்த சாப்பாட்டை வந்து சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா இருந்தது. அந்த சிக்கனை வந்து நான் கம்போடியா, லாவோஸ் போகிற டைமில் வந்து அந்த அப்படி அவிச்சு போட்டு அப்படியே வந்து போடுற மாதிரியான வித்தியாசமாக இருந்தது. ஆனால் விலை தான் வந்து பார்த்திங்கன்னா கூட. எப்போயா இருந்துட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். அதுக்காக எப்பயுமே வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம், பிரியாணி போட்டு சாப்பிட்டு இப்போ இரவு இங்கே வந்து சாப்பிட்ற காசு நாங்கள் வீட்டில். அதனால் ஓகே, ஒரு புது அனுபவம் இல்லை, பழைய அனுபவம் தான். நான் எதிர்பார்க்கல, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ஐஸ்கிரீமுக்குள்ள மனசு போகவே விருப்பமே இல்லை நான் ஐஸ்கிரீம். என்ன நடிப்புடா சாமி. அடுத்தது அங்கெல்லாம் நாள் போவோம். எனக்கு தெரியும் பீட்சா ஹட் இருக்குது, அதில் KFC இருக்குது, எல்லாம் டெய்லி காட்டுறேன். தலைவி ஐஸ்கிரீம் வேணான்னு சொல்கிறான்னு பார்த்தா இதில் பஃபில் இருக்குது பாருங்கள். பஃபில் கஃபேயா இல்லை மற்றதா? இதான் இதில் தானே இருக்குது. இதாக பாருங்கள், இதில் ஒரு 6 ரூபா.
இது என்ன அந்த மேலே ஒரு இது மாதிரி காத்தான்குடியில எல்லாம் கூடுதலாக கிடைக்கும். மருதமுனை பீச் அதுகளில் வந்து கூடுதலாக கிடைக்கும். அந்த ஒரு இதான் இது வேணும். இதில் இருக்குது. இதைத்தான் வந்து கையாளிக்கு வேணுமா? எது வேணும்? இதா அந்த ஒன்றே வந்து 900 ரூபாய். என்ன விலைவாசிகள் என்ன சொல்ல வந்தோம் அப்படி பாப்பிட்டார். சரி ஒரு நாள் அதால் உங்களை எக்ஸ்கியூஸ் பண்ணி வரும். இரவுக்கு சாப்பிடாம போகிறீங்களா? ஓ மினிசோ இருக்கு. ஏன்னா நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிட்டேன். மினிசோ இருக்கு. மினிசோவா? அப்படி என்ன? சின்ன சின்ன குட்டி குட்டி சாமான்கள் இருக்கு. சைனாண்ட சாமான் அது அந்த வடிவுக்கு அது முதல்ல இருக்குது தானே? இப்போதானே இந்த கடையை காண்றோம். இல்லை முதல்ல இருக்குது. பள்ளி மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து பார்த்துட்டு தான் போயிடும். இதெல்லாம் எங்கே பார்க்குறேன் எனக்கு டிக்டாக்லேயே தானே. யாரு? ஓ டிக்டாக்கில் பார்த்து தான் கெட்டு போகிறது. இதெல்லாம் உண்மையாக எனக்கு தெரியாது. கையாளி சொல்லித்தான் இது தெரியும். கிராப் ரன்னர் தெரியும். வேறு என்னென்ன வச்சுருக்காங்களோ தெரியல. இல்லை நான் கிராப் ரன்னர் அந்த டீபோர்டு யூடியூப் சேனல் முந்தி அப்போ 2022 அப்பேக்க பார்த்தேன். 10 நிமிஷம் அது ஆகும் போல் இருக்குது. இதுக்கு முன்னுக்கு கையாளி சொன்னா சின்ன பொம்மைகள் இருக்குண்டு. அதுக்குள்ள நான் ஏற்கனவே வந்து இதை பார்த்துட்டு இருக்கிறேன். இருக்குது எல்லாம் அந்த சின்ன சின்ன பொருட்களாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு அது செட் ஆகாமோ இல்லைன்றது தெரியும். ஆனால் கையாளி வந்து ஒரு வீடியோவில் வந்து பார்த்தோம். சின்ன சின்ன பொம்மைகள் எல்லாம் இருக்காம தான் வேண்டப்புறம் இதுலேயே வந்து போட்டிருக்காங்க. இது இந்த ட்ரெண்டிங்காக போன பொம்மைகள் அந்த இதெல்லாம் பாருங்க வித்தியாசமான விலையில் வந்து சரமாரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி போய் பார்ப்போம் என்ன கட்டம். இது அந்த சின்ன பேக் இல்லை டெக்லோத்தனில் பார்த்தா அதே பேக் தானே. கொஞ்சம் இதுக்குள்ளேயும் இருக்குது நிறைய பேக். கொஞ்சம் அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் போல இருக்கு. கையாளி இந்த பேக்கெல்லாம் நீங்கள் பின்ன தொங்க போடலாம் நினைக்கிறேன். எடுத்து வேறு கலட்டி ஏற்கனவே சின்னதாக தான் இருக்கு. கலட்டி பார்க்கல வேண்டி நான் மட்டும்தான் கலட்டலாம். சாம்பிள் ஏதாவது வச்சுருக்காங்களா? சாம்பிள் வைக்க விட மாட்டாங்க. பேக் வருமா இவ்வளோ பெருசாக மாறுமோ? இந்த இது வந்து இப்படி இந்த அளவுக்கு மாறும். விலை என்ன மாதிரி போட்டிருக்கீங்கன்னு தெரியல. 3450. அப்படியே வச்சுட்டு போயிட்டோம். இது ஒரு பேக். ஆனால் நல்ல மெட்டீரியல். ஆனால் சூப்பராக இருக்குது. இந்த டேங்க் பேக் மாதிரி அந்த அங்கே டெக்லோத்தனில் இருக்கிற பேக் தான். அங்கேருந்து இவங்களுக்கு யாருக்கு எடுக்கிறாங்களோ அதெல்லாம் சைனாண்ட இதாக தான் இருக்கும். இதெல்லாம் சன்கிளாஸுகள் அதெல்லாம் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்களேன் பார்த்த கண்ணாடி போட்டு பார்த்துட்டு இதெல்லாம் சூப்பராக இருக்குது இந்த கண்ணாடி. ஆனால் அது இந்த விலையை வந்து பார்த்தீங்களா போடையில் விலை இங்கே உங்களுக்கு அந்த செய்த மாதிரி இருக்கு. கையாளி இதுக்குள்ள வந்து வடிவான பேர்ஸுகள் இருக்காங்க. கையாளி வேண்ட போகிறீங்களா? இல்லை கையாளின்ற ஒரு குணம் இருக்குது. சாப்பாடு தவிர மற்றதெல்லாம் விலையை பார்த்து வேண்டாம். மற்றவர்களுக்கு கண்டாலும் ஐயோ கூடன்னு சொல்கிறது. இதுலேயே வந்து சின்ன சின்ன இதுகள் எல்லாம் இருக்குது. நல்லா இருக்குது. எல்லாமே சின்ன பொம்மைகள். யாருக்கா கிஃப்ட் பண்ணுறேன்டா சூப்பராக இருக்குது. குழந்தை பிள்ளைகளுக்கு தான் சார். குழந்தை பிள்ளைகள் ஆக சின்ன குழந்தை பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி தான். இங்கே இந்த வார்த்தை பாருங்க கையாளி மாதிரி இருக்குது. இந்த பொம்மை நல்லா இருக்குது. தள்ளிப்போங்க அப்படி இந்த பொம்மை எப்படி இருக்கு? லபுபூவா ஒரு பொம்மை இருக்கு. எனக்கு சூப்பராக இருக்கு. யூனிகார்ன் இருக்கு. யூனிகார்னா பொம்மை? இதான் அவதார் மண்டை மாதிரி இருக்கு. இதான் யூனிகார்ன் பொம்மை. என்ன விலை போட்டிருக்காங்களோ உங்கள? 4490 ரூபா. கிஃப்ட் பண்ணுறேன்னா ஓகே. அளவான இதுதான் ஆக கூடன்னு சொல்லலாம். இங்கால பாருங்க வடிவான பேக். சூப்பராக இந்தியாவில் சைனாக்காரங்க யூஸ் பண்ணுற பேக்கு ஏன்னா 5000க்கு லாபமான இது. 5000 ரூபாய்க்கு ஓகே தானே? 5000 இது வந்து என்ன விலை? 3021 ரூபாய்க்கு இதுவும் லாபம். இது இப்படி தானே நாங்கள் இந்தியாவில் டெக்லோத்தனில் அது 1000 ரூபாய் சேம்ல தானே கிட்டத்தட்ட. இங்கே 4990. பரவாயில்ல விலைகள் எல்லாம். இதில் ஒரு சொச்ச பேக்குகள் இருக்குது. சூப்பராக இருக்குது வடிவாக இருக்குது. எனக்கு இந்த வெள்ளை கலர் பேக் பிடிச்சிருக்கா? வேணுங்க உங்களோட காசுல. இந்த பேக்கில் 2 எங்கள்கிட்ட இருக்குது. இதே மாதிரி பேக் வச்சுருக்கோம். நீலம் இப்போ கொண்டு வந்துடுறாங்களே. கருப்பும் இருக்குது. கருப்பும் இருக்குது. டெக் கலர் தான் வேண்டது. இதுவும் நல்லா இருக்குது. இங்கே இதை பேரன் அதே தான். என்ன விலையண்டு பேரன் இது? விலையெல்லாம் பார்த்தீங்களாண்டா 2700 ரூபா. இதெல்லாம் பாவிங்க கையால். சூப்பராக இருக்குது. நீங்கள் எனக்கு கிஃப்ட் பண்ணக்கூடாது. கிஃப்டெல்லாம் பண்ணுறதில்ல. நாங்கள் பிறந்த நாளுக்கு எல்லாம் பண்ண மாட்டோம். எனக்கு பிறந்த நாளுக்கு ஒன்றும் தேவையில்லை. சரி இங்கே பாருங்க. இதில் கேமரா கேஸ் இங்கே பாருங்க நல்லா இருக்கு. இங்கே பாருங்க இது எப்படி இருக்கு? நல்லா இருக்காண்டு பாருங்க. நல்லா இருந்தால் யாராவது கிஃப்ட் பண்ணுங்க வாங்க. நல்லா இல்லை நீர் பண்ணுறது தான் பண்ணணும். நான் சும்மா சொன்னேன். இந்த இதை திறவன் எப்படி இருக்குன்னு பாப்போம். பாருங்க இதை கொளுத்திட்டு வா. ஐயோ இதை கலட்டிட்டுன்னு கொழுவ தெரியாது. இது உங்கள்ட்ட ஆல்ரெடி கிடக்கு வீட்டை. ஆனால் அந்த பொருட்கள் உள்ள அடிச்சது உடையாமல் பாதுகாக்கிறதுக்கு வந்து சூப்பர். இதில் மேக்கப் சாமான்கள் சீப்புகளும் வந்து கொஞ்சம் இருக்குது.
ஆனால் ஏதாவது ஒரு பேக் வேண்டலாம் போல இருக்கா யார்? அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். கருப்பு நல்லா இருக்குது. இந்த மேலே இருக்குது பாருங்க. இதா இதெல்லாம் வெள்ளைக்காரன் கொழி கொண்டு திருவிழா சூப்பர் பேக் இல்லைங்க. இது தொட்டு பாருங்க மெட்டீரியல். ஆனால் இதில் ப்ரைஸை காணல. ப்ரைஸ் போட்டிருக்கேன் இப்படி போடாமல் இருக்க மாட்டேன். மேக்க ப்ரைஸ்க்கு இது இந்த பேக் இதோட வெள்ளை வடிவாக இருக்குது போல. ஆனால் 3750. 3200. கருப்பு காமனாக இருக்குது, 2 பேரும் யூஸ் பண்ணுறோம். கருப்பு இருக்கு ஆல்ரெடி. அப்போ என்ன வெள்ளை வேண்ட பிறகு எனக்கு இதுகளெல்லாம் சூப்பர் பேக் இந்த மரூன் கலர் எல்லாம் ஏதாவது ஒன்று எடுக்கிறதுக்கு நான் அனுமதி தரலாம் உங்களுக்கு. உங்களுடைய புது ஆடி இல்லை அவ்வளோத்துக்கு. வெள்ளை நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும். இதெல்லாம் சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த பேக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. இது பிடிச்சிருக்கு, இது பிடிச்சிருக்கு. அதனால் இன்றைக்கி இந்த வெள்ளை தான் இந்த பிடிச்சிருக்கு. ஆனால் அங்கட ஊரில் கொண்டு ஊற்ற விருந்து ஊற்ற ஒரே நாளில் பிறகு ஒரே நாள் ரஞ்சினியம்மா தான் இங்கே இருக்கணும். உங்கள்கிட்ட தான் இருக்கு. என்னோட வீட்டை இருக்கணும். சின்ன சின்ன பாக்ஸுகள் பூவர் செட்டுகள் எல்லாம் வந்து வச்சிருக்கணும். இதில் இருக்கிற செட்டுகள் எல்லாம் சைனாண்டு தான் ஃபுல்லாக. நல்ல வித்தியாசமாக இருக்குது. விலைகளும் வந்து அவ்வளோ இருக்காது நினைக்கிறேன். ஆனால் இதில் விலைகள் வந்து போடுறாங்க இல்லை தான் பிரச்சனை. கட்டது 6250 ரூபாய். உடனே டப்புன்னு மனசை பார்த்து எங்கே தான் கொழுவிட்டு போகிறது, எங்கே தான் கொழுவிட்டு போகிறேன்னு கேட்குறேன். ஐயோ ஐயோ சமாளிப்பு பல விதம். இந்த தண்ணி போத்தலும் வித்தியாசம். இனி விலை வைக்கலாம். நீங்கள் கேட்ட சூப்பி அது பெட்டாவிலேயே இருந்தது. சரி இனி விலை கேட்டால் அடிப்பாங்க. இதுதான் வந்து அந்த சின்ன பேக்குகள் பார்த்தோம். இது இந்த சாம்பிள்கள். ஆனால் துணி வேறுங்க நனைஞ்சிடும் மலையில் போனாலும். சொர சொர சொராண்டு இருக்குது. ஆனால் நாங்கள் டெக்கோரத்துன்னு சூப்பர் என்ன டேங்க் பேக் எல்லாமே அப்படி தாங்க. இல்லை நீங்கள் உடுப்பு கொண்டு போவீங்க ட்ராவலிங் பேக் மாதிரி. சரி நாங்கள் அப்படியே வந்து வெளியில் போயிடும். நல்லா இதுவும் வந்து நல்ல வடிவாக இருக்குண்ணே. எல்லாமே வந்து சூப்பராக தான் இருக்குது. காசு 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 செஞ்சு ஓ நீங்களாம் யோசிப்பீங்க வாங்க வீடியோக்காக வந்துட்டு போகிறாங்கன்னு நடிச்சுட்டு வேண்டியிலேருந்து காசு இருக்குது வாங்கள்ட்டு. ஆனால் உண்மை எங்களுக்கு தான் தெரியும் காசு இல்லை. ஏன்னா எல்லாரும் மாதிரி தான் எங்கள்கிட்ட இதுவும் வந்து யூடியூப் ரெண்டோன்னு ஆஹா ஓஹோ ஒன்று இருக்காது. பட்ஜெட்டில் வந்து பட்ஜெட்டில் நடத்தி இப்போ கல்யாணம் அவசர அவசரமாக கூட்டிகிட்டு வந்தது பஃபலோ இது அந்த 6 இது மட்டும் சும்மா வந்தோம் ஆசைக்கு பார்த்தோம் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இப்போ பஃபலோ வந்து வேண்டியாச்சு. ஆனால் அதை சாப்பிட்றது ஒரு சூசியம் இருக்குது. என்னது சூசியம்? சூசியம் இல்லை சுசியம். சுசியம் சுசியம் அதுக்கு பேர் ஸ்பைசி போல். அப்போ உள்ளுக்கு ஏதோ உரைப்பாக வச்சுருக்கு. உரைப்பு இருக்குது தானே சுசியத்தில் சாப்பிட்டது இல்லையா? அந்த நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் எனக்கு அது பிடிச்சிருக்கிறோம். கலைக்கிறாங்களோ தெரியல உங்களுக்கு சாப்பிடுறது. சின்ன நேரம் இது வந்து 900 ரூபாய். போன மாதிரி பெருசு மாதிரி கையாலே பிச்சு சாப்பிடலாம் போல. தோசைமாக்கு மேலே சாக்லேட் ஊற்றின மாதிரி இருக்கு. அது கிராஃப்ட் ரன்னர். கிராஃப்ட் ரன்னர். இது பானுக்கு மேலே சாக்லேட். பஃப்லெட்டா என்ன அர்த்தம்? சரி ஆசை தீர சாப்பிட்டு வாங்க. பிரியாணி இப்போ சாப்பிட்டு முடிஞ்சு. நான் பிரியாணி காசு கொடுத்த மாறைக்கில் இல்லாத ஒரு வழி. பஃபில் கொடுத்து அதை குறைய தந்துட்டாங்கன்னு 4 மாதத்தில் எல்லாம் மாறிட்டான். அது வந்து எனக்கு கவலையாக இருக்கான். என்னென்ன சொல்கிறா பாருங்க. சரி இப்போ உள்ளே போயிட்டு வெளியில் வந்து நாங்கள் குறிப்பாக வந்து இதில் தான் நாங்கள் அந்த காசை பே பண்ணிட்டு போகணும். பார்க்கிங்க்கு எங்களோட நம்பரை வந்து காட்டுதில்லை. அதில் இருக்கிற செக்யூரிட்டி காட்டிகிட்ட போய் சொன்னாங்க. அவரை வந்து அடித்ததை கேட்டுட்டு இப்போ நீங்கள் அடித்து பாருங்க ஓகேண்டார். ஆனால் இப்போயும் வந்து வேலை செய்யலை. திருப்பி வந்து அடிக்கிறோம். அது அந்த எங்களோட நம்பர் பிளேட் இல்லை தானே சரியாக டிடெக்ட் பண்ணாது. திருப்பியும் ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோம். சுற்றுதான் திருப்பியும் அதே தான் வந்து இருக்குது. வெஹிக்கிள் ஏற்கனவே வந்து எக்ஸிட் ஆகிட்டு இந்த மாதிரி. சரி இப்போ இதில் வேலை செய்யலை. வந்து அங்கே கார் பார்க் ஆஃபீஸ் அடிக்க போட்டோம் முதலாம். இதுக்கு பேச இந்தியாவில் சில இடங்கள் வந்து காசு வண்டிட்டு விடுவோம் பாருங்க. அப்படியே செய்யலாம். இப்போ நம்ம பிளேட் வரலன்னு தெரிஞ்சு இப்படி நிறைய பேர் இந்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்ளுங்க நினைக்கிறேன். B1க்கு போட்டான் கீழே. இதை தாண்டி கீழே போய் Zone 7க்கு போய் அங்கே போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டான். இதில் பாருங்கள் கார் பார்க் ஆஃபீஸ் இது போட்டிருக்கணும் தானே. இதில் போய் நாங்கள் கிடைக்கணும். நிறைய பேர் இதிலே வந்து பே பண்ணினா விளக்க மட்டும் தான் தெரியுது உங்களை. காரம் கேட்டோம் அதிகம் இல்லையா பீட் மேலே. சரி இப்போ போய் கேட்டு நாங்கள் அதில் 2 ஒரு ஆள் வந்து ஏதோ டப்பெல்லாம் வச்சுருந்தார். நம்பர் சொன்னோன்னா அடித்து பார்த்து லொக்க எடுத்துகிட்டார் போலருக்கு. 250 ரூபா வந்து எடுத்துருக்கிறோம். சரி நாங்கள் இதுலேருந்து அடுத்ததாக எங்கே போகிறோம் அப்படின்ற பார்ப்போம். சரி இப்போ கடைசியாக ஒரு முடிவெடுத்து நாங்கள் இதில் இருந்து வாகனங்கள் செய்யாமல் வாகன ஸ்டிக்கர் செய்யாமல் பார்த்தோம். கோல் அடிச்சினாங்களும் அவங்கள ஆன்சர் இல்லை. அதால் வந்து இதுலேருந்து ஏற்பட்டு போகிறோம். இதில் பாருங்கள் அந்த வெசாக்குக்கு செய்தது எப்படி வடிவாக இருக்குண்டு வித்தியாசமாக இங்கே அலையெல்லாம் செய்வாங்க. ஆனால் இன்னும் ஒரு பெரிய ஊழல் செய்தாங்களோ அது எங்கேன்னு தான் தெரியலண்ணே. இதுகளுக்குள்ள வாகனம் முடுறது கொழும்புக்குள்ள வாகனம் முடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். இன்னொரு விஷயம் வந்து உங்களோட கதை கொண்டு போகிறோங்க. ஹைவேக்கு ஏற்றிட்டு வரேன். சரி நாங்கள் இப்போ ஹைவே ஏறிட்டேன். நான் இதுக்கு முதல் ஒரு சுவிஸ் நாட்டவர்களோட ஒரு ட்ரிப் போய்க்குள்ள சொல்லியிருப்பேன். நான் இப்படி 45,000 ரூபா ஏமாந்துட்டேன் அப்படின்ட்டு. உண்மையிலுமே என்ன நடந்ததுன்றதை நான் சொல்லலாமா இல்லையான்றது இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு
என்ன சொல்லுங்க பார்ப்போம், ஒரு பயமான ஒரு விஷயம்னு சொல்லலாது. ஆனாலும் ஏன் அந்த சோழியை அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த வெளிநாட்டாயர் இருக்கைகளை வந்து அதுக்கு முன்னுக்கே வந்து ஒரு அண்ணா ஒரு யூகேலேருந்து கால் பண்ணி இப்படி எங்களுக்கு நாங்கள் வர்றோம் கொண்டு எங்களை வவுனியாவில் நெல் ஸ்டாரில் விட்டு விடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இப்படி ஒரு அயர் வந்துட்டேன்னா அதால் நான் வேற இல்லாது உங்களோட லக்கேஜ் அனுப்புங்கன்னு சொன்னான். லக்கேஜ் வந்து 6 சூக்கேஸ் வந்து வச்சுருந்தவே, அது எங்களோட கார்லேயுமே ஏற்றிலாது. அப்போ உங்களுக்கு கேடிஎஸ் தானேன்னா தேவை அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போ சரி பிரச்சனை இல்லை தம்பி, நீங்கள் கேடிஎஸ் அனுப்புங்க, நாங்கள் இப்போ லண்டன்லேருந்து வரையினோம். அப்போ நான் என்ன செய்தேன், போனேசண்ணா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், போனேசண்ணாவை கூப்பிட்டு சரி நீங்கள் விடிய நான் ரேட் சொல்லலை 45, அவர் தான் வந்து சொன்னார், போனேசண்ணா சொன்னார். அப்போ சரி அது உங்களோட நீங்கள் அந்த அவர்கிட்ட நேரடியாக வந்து காசை வேண்டி கொள்ளுங்க நான் விட்டுட்டேன். அப்போ அவர் சொன்ன போனேசண்ணா சரிடா நான் கேடிஎஸ் வந்து ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், அவர் டைம் இல்லை தானே, அப்போ எடுத்துகிட்டு போய் ஹையர் காசு 45,000 சொன்னவர் போல இருக்கு. சரி என்னட்டு ஓகே நீங்கள் அது உங்களோட என்னட்டு நானும் விட்டுட்டு இந்த பாடு. அப்போ அந்த அண்ணா கிட்டார், இப்போ வர்ற டிரைவர்னா நம்பர் அனுப்புங்க, ஃபோட்டோ அனுப்புங்கட்ட எல்லாம் அனுப்பிட்டேன். அதே மாதிரி இந்த நம்பரும் அவர்கிட்ட இருக்குது, அந்த வர்ற அண்ணாட்ட வந்து என்னோட இருக்குது அவரோட நம்பர். சரி உங்களோட நம்பரும் அவர்கிட்ட இருக்குது, அதே மாதிரி போனேசன் நம்பரும் அவர்கிட்ட இருக்குது. சரியா 2 பேர்ட்ட நம்பரும் வந்து அவர்கிட்ட இருக்குது, 2 பேர்ட்ட ஃபோட்டோவும் வந்து அவர்கிட்டையும் இருக்குது. அப்போ 12:50 ஃப்ளைட், அது நான் டிக்கெட் இருக்கணும்னு நினைக்கிறேன், அதையும் வந்து உங்களுக்கு போடுறேன். 12:50 ஃப்ளைட் இறங்குதுன்னு சொன்னால், அப்போ ஃப்ளைட் ஆர்டர் ஆப்பில் போனேசன் நான் வந்து விடியப்புறம் 6:30 வந்து வலிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு நான் போகிறேன்டான்ட்டு வந்துட்டார். கேடிஎச் எடுத்துக்கொண்டு இத்தனைக்கும் டீசலுக்கு காசு இல்லை, நீ டீசலுக்கு காசு 20,000 போடு, 22,000 நான் போட்டேன், சாப்பாடு 30,000 இருக்குன்ட்டு 22,000 போட்டேன் நான். அப்போ அவர்கிட்ட வேண்டி போட்டு நீங்கள் எனக்கு அந்த காசை மட்டும் போட்டு விடுங்கன்ட்டு அப்போ இவர் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டார். ஏர்போர்ட்டுக்கு 11:30 வந்துட்டார். சரின்னுட்டு இந்த அண்ணா கால் பண்ணி தானே நம்பர்லாம் வேண்டிகிட்டே தானேன்ட்டு வெறும் வழியில் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். 12:50 நானும் ஃப்ளைட் ஆர்டர் ஆப்பில் அன்றைக்கி நான் இங்கே நான் இங்கேன்ட்டு பார்த்தீங்கன்னா அருகம்பேல். அப்போ அந்தண்டு சரி 12:50 ஃப்ளைட் இறங்கிட்டு நானும் பார்த்து கொண்டு இருக்கேன். என்ன கோல் அடிச்சுட்டு வரா, நான் கோல் அடிச்சு வரான்ட்டு கேட்குறேன். இல்லைடா கோல் அடிக்கலைன்னுட்டு சரி 12:50 இறங்கின ஃப்ளைட் 1:30 ஆகிட்டு. சரி இதுக்கு மேலே இருந்தால் ஏதாவது சில வேலை இப்போ கோல் அடிக்கலை, சில வேலை எதுவும் ஃபோன் வேலை செய்யலை, என்ன கட்ட மாதிரி வெறும் ஏர்போர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன். போய் அதில் வெறுக்கும் அந்த அண்ணாக்கள் அந்த அண்ணாண்ட ஃபோட்டோ சில வேலை வாட்ஸ்அப் ப்ரொஃபைலில் வேறு மாதிரி இருந்துனமோ தெரியல. போனேசன்னாவும் தேடுறார். ஏர்போர்ட்டில் 12:30 மட்டும் 1:30 பின்னேரம் 6:30 மட்டும். என் அப்பா மேலே சத்தியம் பண்ணக்கூடாது, ஆனால் அப்பா மேலே சத்தியமாக 6:30 மட்டும் ஏர்போர்ட்டில் தேடுறார். ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் கேட்டால், ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாக்களை காணலன்னு கேட்டால் அவன் சொல்கிறான் போலீஸ் கம்ப்ளைண்ட் போய் கொடுத்துட்டு வா, நாங்கள் எங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் சொல்கிறோம்னு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் சொல்கிறான். சரி அதை தாண்டி என்ன செய்யலாம்ன்ட்டு எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் அக்கா ஒரு ஆள் வந்து என்னோட கழிச்சிருந்தவா, அவள் வந்து எம்பசியில் வேலை சார். அப்போ அவாட்ட அடிச்சு கேட்குறேன்னு இப்படி லண்டன்லேருந்து வந்த ஆக்களை வந்து காணையில் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு கேட்க அவள் சொன்னவா, நீங்கள் அந்த ஸ்ரீலங்கா அவள் தான் சொன்னவா ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்கிட்ட போய் கதைங்க, இல்லாட்டி ஹெல்ப் சென்டரில் போய் கதைங்க, அவையில் சொல்லிக்கணும் அப்படின்ட்டு அந்த அக்கௌண்ட் வந்து டப்பன்ட்டு வச்சுட்டான். அவன் வேலைக்கு என்ன தெரியல வச்சுட்டான். சரி என்னட்டு போனேன் நான் சொன்னேன் இன்னும் காணலையா, சரி என்னட்டு வெளியில் தேடி பார்த்துட்டு அப்புறம் டிக்கெட் 500 ரூபா டிக்கெட் எடுத்து உள்ளே போய் தேடி எல்லாம் பார்த்து சுற்றி வர நின்று பார்க்குறார். என்னடா ஆறா கோல் அடிச்சவையா, உனக்கு கோல் அடிச்சவையா, எனக்கு கோல் அடிக்கலடான்ட்டு நானும் நார்மல் நம்பரையும் வச்சுருக்கிறேன், வாட்ஸ்அப்பையும் வச்சுருக்கிறேன். ஒன்றுக்கும் வந்து கோல் வந்த பாடில்லை. போனேசன் நான் 2லேயும் வந்து ஒன்லைனில் இருக்கார், 2 பேருக்கும் கோல் வந்த பாடில்லை. நானும் அந்த அண்ணாண்ட நம்பருக்கு வந்து என்ன செய்கிறேன்னா கோல் அடித்து பார்க்குறேன். என்னடா இது வந்தவங்களை காணலி என்ன நடந்ததோ, சில வேலை இப்போ எங்களுடைய ஆக்கள் தெரியும் தானே பழைய ஆக்கள், சில வேலை இமிக்ரேஷனில் எதுவும் பிரச்சனையோன்ற மாதிரி தான் யோசிச்சேன். அப்படி இல்லை, அதையும் வந்து பிரச்சனை இல்லை. நானும் என்ன செய்தேன், அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஆக்கள் மூலமாக லண்டன்லேருந்து லோக்கல் கோலும் அடித்து பார்த்தேன். அப்போ கோல் போயிட்டு ரிங் போகுதுன்ட்டு சொன்னவேன். அது என்னதுக்கா ரெக்கார்டிங் போகுதுன்ட்டு சொன்னவேன். அப்போ அவன் சொன்னாங்க சில இங்கே வந்துட்டு நம்ம போல இருக்கு, அதான் வந்து ரெக்கார்டிங் போகுதுன்ட்டு நானும் சரின்ட்டு எப்படியாவது அடிப்பினு தானேன்ட்டு இருக்கிறேன். மெசேஜ் நான் அது ரெக்கார்டு வந்து எடுத்தேன், அது போடுறது நான் பிளர் பண்ணி போடுறேன். ஏன்னா நான் போய் சொல்கிறேன்னு உங்களுக்கு ஆயிருந்தானே. அப்போ நான் கோல் அடிக்கிறேன், மெசேஜ் போடுறேன். அந்த அண்ணா ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, எங்களுக்கும் கோல் வர்ற மாதிரியும் இல்லை. இப்போ எங்களோட நம்பர் சரி போனேசனான நம்பரோ இந்த நம்பர் 2 நம்பர் வந்து யூடியூப்பில் வச்சுருக்கு. சரி அதில் ஏதாவது பார்த்து யூடியூப்பில் பார்த்து அடிச்சிருக்கலாம். அவர்கிட்ட ஃபோன் நம்பர் வந்து பேசலை. பிறகு நானும் இப்படியே விட்டுட்டு இன்னும் சரி 6:30 போனேசன்னா சொன்னாடி இதுக்கு மேலே எப்படிடா வெயிட் பண்ணுறது, நான் வலிக்கிறேன்னான்ட்டு சரின்னுட்டு அவர் அந்த இதோட வந்து வலிக்கிட்டார். இப்போ காசு கொடுக்கொண்டு நான் மிச்ச காசு என்ன செய்கிறது என் கையால் வந்து நான் போனேசன்னாட்டு அனுப்பிட்டேன். நீங்கள் சரி கொடுத்துருங்க, ஏன்னா நம்பி எடுத்துகிட்டு வந்துட்டோம்ல. அப்போ இல்லை போனேசன்னா ஏன் 6:30 வலிக்கிட்டாருன்னா போனேசன்னா நார்மல் கோல் அடித்தவர், நான் அடிக்கிறேன்னு அந்த அண்ணாக்கு வந்து நார்மல் கோல் போயில. பிறகு போனேசன்னா கோல் அடித்தவர் வந்து இப்போ நாங்கள் வவுனியாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னவியான்.
அப்போ என்னடா இது அண்ணா நாங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம், நீங்கள் என்ன வவுனியா போயிட்டுன்னு சொல்கிறீங்கன்ட்டு அதோட அந்த இவட்ட காசு முடிஞ்சு கட் ஆகிட்டு திருப்பி அடிக்க எடுக்கல. அப்போ நான் என்ன செய்தேன், நெல்லி ஸ்டாரில் வந்து ரூம் புக் பண்ண சொன்னேன் 3 நாளுக்கு. அப்போ 3 நாளுக்கு நான் புக் பண்ணி போட்டு அவங்க நெல்லி ஸ்டார்காரங்களும் எனக்கு அடிக்கிறாங்க, என்ன இன்றைக்கு வரிவினமோன்னு நான் சொன்னேன். ஓ வரிவினம் நீங்கள் கொஞ்சம் பொறுங்க, இப்போ ஏர்போர்ட்டில் வந்தவேல் ஃபோன் ஆஃப் ஆகிட்டு போல் என்னாலையும் கண்டெக்ட் பண்ணலாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். சரி வந்துட்டு 6:30 இதை அடித்து சொல்லிட்டு இப்படி சொன்னவர்றா அவர் வவுனியா வந்துட்டார் வந்துட்டோன்னே நான் என்ன சொன்னேன், நெல்லி ஸ்டாருக்கு அடித்தேன். இந்த மாதிரி நான் புக் பண்ண பேரில் ஆக்கள் வந்தவே ஒன்று இல்லை அங்கேயும் வேறு இல்லைன்ட்டு சொல்கிறாங்க. என்னடா இது, நானும் 6:30 ஆகிட்டு 7:30 ஆகிட்டு 8:30 ஆகிட்டு 9:30 பார்த்தா அவர் நான் போட்ட மெசேஜ் அப்போ தான் அந்த வாட்ஸ்அப்பில் வந்து பார்வைடு. அப்போ தான் வந்து அவைகளுக்கு நெட்வொர்க் வேலை செய்யுது. சரி வந்துட்டு நான் இன்னும் நடந்தது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, எனக்கு அந்த காசு உண்மையிலுமே காசு போன ஒரு கவலை இருந்தாலும் எங்களை நம்பி வந்தவே இல்லை. அவைகளுக்கு என்ன நடந்துட்டு நான் தான் நடக்குறேன், என்ன நடந்தது ஏதாவது பிரச்சனை ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அடுத்த நாள் விடிய கோல் வருது ஒரு 9:30 போல் அடுத்த நாள் விடிய 9:30 போல் வருது. ஏன் நீங்கள் கோல் ஆன்சர் பண்ணல, உங்களுக்கு கோல் பண்ணினாங்க தானே, ஏன் நீங்கள் இப்படி செய்தீங்களேன்னு கேட்டாங்க. எனக்கு விளங்கியில் நாங்கள் சரி நார்மல் கோல் அந்த டைம் வேலை செய்யலை, 2 பேர்ட்ட கோலும் வேலை செய்யல, 2 பேர் நார்மல் கோலை வேலை செய்யல, 2 பேர் 3 நம்பர் இருந்து அதை கூடி அந்த யூடியூப்பில் பார்த்து அடிச்சிருக்கலாம். அவள் சொன்னவள் தங்கட ரிமைனிங் போட்டுட்டு இருந்தேன் வேலை செய்யலையாம், அவன் தங்கச்சியாக இருக்க சொல்லி அடித்ததாமன்ட்டு சொன்னவேன். அப்போ அந்த நம்பரும் இல்லை, நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் இப்போ இருக்கிறது இல்லை, நான் ஃபோனில் தான் எடுத்தினான். எனக்கு ஒரு நம்பர்லேருந்து கோல் வரையில், சரி போன சொன்னாக்கும் வரையில், சரி இந்த மற்ற நம்பருக்காக வருவேன் பார்த்தேன் அதுக்கும் வந்து வரையில், சரி வாட்ஸ்அப்பில் வருவேன் பார்த்தேன் அதுக்கும் வரையில். ஆக மொத்தம் எங்களுக்கு கோல் வரையில். இவையில் என்ன செய்திருக்கணும், 3:30 மட்டும் நின்றுவியான். அப்போ 3:30 மட்டும் நின்று போட்டு இவையில் என்ன செய்தாம், ஏர்போர்ட்டில் ஒரு பேனை பிடிச்சி கொண்டு போயிட்டேன். அப்போ நாங்கள் என்ன செய்த பிரச்சனைண்டா, நாங்கள் அவைகள்கிட்ட அட்வான்ஸ் வேண்டாது முதலாவது பிரச்சனை. அட்வான்ஸ் வேண்டி இருந்தால் அவங்களுக்கு காசை கொடுத்துட்டோமேட்டு கட்டாயம் ஒரு கொஞ்சம் நேரம் சில ஏதோ ஒரு வழியில் வந்து முயற்சி செய்திருப்பினோம். அவையிலும் வந்து இதாகல. உண்மையாக அவையிட்ட மனசாட்சிக்கு தெரியும் அவையில் தான் வந்து பிள்ளை இருக்குது. நாங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒன்றில் இருக்கோம், நார்மல் கோலில் இருக்கிறோம். அவையில் ரிமைனிங் டேட் அவையில் சிம்மே வந்து வேலை செய்யலை. ஏன்னா நான் நார்மலாக வாட்ஸ்அப்பில் கோல் அடிச்சிருந்தாலே இப்போ அவையில் டயலாக் சிம் போட்டுட்டோம்னா அங்கே கோல் போகும் தானே. எப்படி டயலாக் சிம்மில் கொஞ்சமாக இல்லை அவையில் அடிச்ச சில வேலை இப்போ அவையில் வாட்ஸ்அப்பில் ட்ரை பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு அலர்ட் வருமில்ல அந்த நம்பர்லேருந்து. அப்படி எதுவுமே வந்து வரையில. அவையில் டேட்டா அவுட் பண்ணால் வரும் எங்களுக்கு எதுவுமே வந்து வரையில. அந்த அக்கா அவர் கதைக்கலாம், அந்த அண்ணா கதைக்கலாம். அந்த அக்கா எடுத்துகிட்டு ஏஞ்சசி இப்படி செய்வாங்க, நான் என்ன காசு செய்தாங்களோ எங்களில் என்ன பிள்ளை, நாங்கள் உங்களை நம்பி தானே எங்களுக்கு வாகனத்தை ஒரு ஆள்கிட்ட வாடகைக்கு வேண்டி டிரைவரை பிடிச்சி எல்லாம் அனுப்பி அங்கே நாங்கள் அனுப்பி நீங்கள் இப்படி செய்தால் சரியாக காட்டேன். இல்லை எங்களில் பிள்ளை இல்லை, நீங்கள் அதை இப்படி நீங்கள் அதை எங்களில் எப்படி பிள்ளை சொல்லலாம், நாங்கள் உங்களுக்கு கோல் அடிச்சிடாங்க நீங்களே எடுக்கலைண்டா எனக்குண்டா விளங்கலை. நாங்கள் எல்லாத்துலேயும் ஆன்லைனில் இருக்குது, எங்களுக்கு எப்படி கோல் வந்துட்டு உண்மையாக. இப்போ அவையில் ஃபோன் வேலை செய்திருந்தா அவையில் அப்போவே வந்து அவையில் எங்களோட மெசேஜை வந்து பார்த்துருப்போம் இல்லையா. அதே மாதிரி நார்மல் கோல் அடிச்சிருந்தாலும் எப்படியோ எனக்கு வந்துருக்கும். சரி அப்படி வரையிலேண்டாலும் இந்த கம்யூனிட்டி டேப் இருக்குது தானே, அதில் போய் பார்த்துருக்கலாம். இல்லை என் ஃப்ரெண்ட்ஸாக அடிச்சு டப் பண்ணிட்டு கேட்டுக்கலாம். ஏன்னா என் மூலம் என்னட்ட டிரெக்டாக வந்து கேட்கல, என் ஃப்ரெண்டாக தான் எடுத்து அந்த நம்பர் கேட்டவே. உண்மையாக என்ன சொல்லுங்க பார்ப்பேன், எனக்கு அவையில் கோவமே இல்லை. ஆனால் அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து ஏன் அவையில் அப்படி யோசிக்கலை. நாங்கள் ஒரு இப்போ 45,000 ரூபா காசுன்றது எங்களோட நாங்கள் நித்திர தூங்கி உழைச்ச காசு உண்மையிலுமே. அதே மாதிரி யூடியூப்லேயும் சரி கஷ்டப்பட்டு வீடியோ போட்ட காசுகள் தான் அது. சரி அப்படி இருக்கல, சரி இப்படி ஒரு காரணத்துக்கு போனது கவலை தான். ஆனாலும் வந்து இப்போ அவையில் எங்களை நம்பி வந்தாக்கள் இப்படி செய்துட்டோம் அப்படின்ட்டுக்கல, அதுவும் லண்டன்லேருந்து வந்தாக்கள் வந்து இப்படி செய்துட்டோம்ன்றல தான் உண்மையிலுமே என்னால் என்னடா இது வாழ்க்கை, இதுக்கு பிறகு இந்த அயர் ஓடணுமா அப்படின்ற மாதிரியும் வந்து ஜோசிச்சன். என்றாலும் வந்து ஒரு ஆக்கள் செய்கிறதால வந்து மற்றாக்களும் அப்படி வந்து இல்லை தானே. அதுக்கு பிறகு தான் இப்போ யார் கேட்டாலுமே வந்து உண்மையிலுமே நீங்களே வந்து பார்க்குறதாண்டாலும் தயவுசெய்து நான் இனிமேல் நான் 1 இல்லை 2 இல்லை 3 கையாளின நம்பரையும் வந்து உங்களுக்கு தயவு செய்து அதுக்கு வந்து நீங்கள் அடித்து கொள்ளலாம். உண்மையிலுமே வந்து இப்படி தயவுசெய்து செய்யாதீங்க. உங்களுக்கு அது ஒரு சின்ன காசாக இருக்கலாம். 45,000ன்றது 100 பவுண்ட்ஸும் வராது நினைக்கிறேன் நான். 100 பவுண்ட்ஸும் வராது. அது என்ன சொல்லுங்க பார்ப்போம். சும்மா நாங்கள் 6வது மினைக்கட்டு யோசிச்சு பாருங்க, ஒரு அயர் எடுத்து போட்டு போவாங்க விடுவாங்களே, ஆதாரம் போனே சொன்னா போனவர் அவரே சாட்சியா இருக்க போயிட்டு வந்து எங்களுக்கு ஏத்தாம விடுறேன்னு என்ன ஒரு காரணம். இப்ப நாங்கள் போகாம கொள்ளாம இங்க நின்று கொண்டு அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஏர்போர்ட் ரெக்கார்ட் எடுத்து தான் ஃபுல்லா பார்க்க வேணும். இப்படி ஒரு ஆள் தெரிஞ்சதாண்டு கட்டாயம் அதுல போனே சொன்னா பொறுத்தவரை எனக்கு இந்த மற்றதில்லை நீ அவரை என்ன மாதிரியோ குழப்படியான அது நான் அது சொல்ல மாட்டேன். ஆனால் டிரைவிங்கோட ஒரு விஷயத்தில் வந்து அவர் உண்மையாக சின்சியரானால் எனக்கு அதில் லொக்கேஷன் கூடி அனுப்பிடுறேன். நான் 5 ஆண்டா நிற்கிறேன்ற மாதிரி
உண்மையிலுமே வந்து புவனேஸ்வர் நான் சொன்னாட்டி இதை நீ போட பிரியான்னு கேட்டார். நான் சொன்னேன் இல்லை போடுற ஐடியா இல்லை. ஆனாலும் வந்து எனக்கு இப்போ உண்மையிலுமே ஒரு மனக்கவலை என்னடா இப்படி ஆகிட்டுன்றதுக்காக தான் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்கிறேன். தயவுசெய்து எனக்கு அந்த 45,000 நான் போனது இதேன்னு சொல்லணும். கோல் அடித்து என்ன சொன்னவில்லைன்றதை பார்த்தீங்கன்னா மறந்து போயிட்டேன் அதை சொல்கிறதுக்கு. இப்படி சொல்லி போட்டு சரி நாங்கள் ஹோட்டலுக்கு நான் சொன்னேன் ஹோட்டலுக்கு வந்து அரவாசி காசை கேட்கிறோம். இவையில் வந்து கோலை ஆன்சர் பண்ணாமல் எங்கே போயிருக்கிறேன்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி அவங்க தங்கச்சின வீட்டை வந்து போயிட்டேன் திருவா. நான் ஹோட்டலில் வந்து 3 நாள் புக் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து அவங்களை அடித்து அட்வான்ஸை கேட்குறாங்களே என்னடா செய்கிறது. அதுக்கு 12,000 ரூபா 24 8,000 ரூபாயோ ஏதோ 7,000 ரூபாயோ எனக்கு தெரியல சரியா. ரூம் வந்து ட்ரிபிள் ரூமும் டபுள் ரூம் இதெல்லாம் கேட்டுருந்தது. அப்போ ரூம் புக் பண்ணி போட்டு அது அரவாசி காசு கேட்குறாங்க. நான் அதுக்கும் வாய்ஸ் மெசேஜை போட்டு விட்டேன். இப்படி ரூமுக்கும் அரவாசி காசு கேட்குறாங்களே என்ன செய்கிறது நீ உங்களை நம்பித்தானே நான் வந்து புக் பண்ணான். அதுக்கு பிறகு தான் வந்து கோலே வந்து அதோட வந்து அது அக்கா சொன்னவா சரி ஜெசி என்ன சொல்லுவா அப்போ உங்களோட காசு தானே நான் உங்களோட காசை வந்து அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி என்னட்டு நானும் ஓகே 2 நாள் டைம் தாங்க நாங்கள் வவுனியா வந்தோன்னே உங்களோட காசை தரோம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே வவுனியா வந்துட்டு அடிப்பினம் போல இருக்குது காசு. சரி நான் அப்பயும் கையால் நீ வந்து சொன்னவா இல்லை இப்போ எங்கள்லேயும் பிள்ளையா இருக்கலாம் தானே நான் சொன்னேன் இல்லை எங்களில் என்ன பிள்ளை சரி எண்டாலும் வந்து அவைகளுங்களோட வரையில தானே அதால் வந்து அரவாசி காசு ஆகுது சரி வேண்டுவோம்ட்டு கையாள்னு சொன்னேன். அரவாசி காசு அவைகளுக்கு போட்டு அரவாசி காசு அதுக்கு பிறகு கோல் அடிக்கிறேன் வருது ஆன்சரே இல்லை. இத்தனைக்கும் இன்னொரு பிரச்சனை அந்த காசு வந்து எங்கள்கிட்ட இருந்ததோ சேவிங்ஸ்ல இல்லை. இப்போ எங்கள்கிட்ட தெரியும் இந்த கார் இந்த வெள்ளக்காரோட செலவாயிட்டுது. இது வந்து ஒரு ஆக்கள் நீங்க பாத்திருப்பீங்க இதுக்கு முதல் வீடியோல சாமி சிலை செய்ய சொல்லி தந்த அக்காண்ட காசு அப்ப பேங்க்ல இருந்தது. அதைத்தான் நான் தான் எடுத்துக்கொண்டே அடுத்த நாள் அரவாசி காசு போட்டுட்டு வந்தேன். பிறகு அந்த காசை வந்து பிறகு நாங்கள் அடுத்த ஓடி எங்கட காசு எங்களுக்கு செலவு கண்டிருந்த காசெல்லாம் சேர்த்து தான் அவைக்கு போட்டோம். அப்படித்தான் நாங்கள் அந்த தருணத்தில் எங்கள்கிட்ட காசு இல்லைன்னு அந்த டைம் இல்லை. இதை பார்த்துட்டு அவையில் கட்டாயம் இந்த வீடியோ பார்ப்பிடும். ஆனால் இதை பார்த்துட்டு கூடி நீங்கள் உங்களை தம்பி உங்களுக்கு காசு தானே நீங்கள் எப்படி வீடியோ போட்டீங்கன்னா சத்தியமாக அந்த காசு எங்களுக்கு நாங்கள் கஷ்டப்பட்ட காசு கடவுள் எனக்கு என்ன பொறுத்தமல்ல கையாளிங்க நான் அடிக்கடி சொல்கிற ஒரு தியரியை தான். நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் நாங்கள் தெரிஞ்சு காசு இழக்கிறோம்னா அது ஒரு விஷயத்தில் கடவுள் எங்களுக்கு தருவேன். உண்மையிலே அதான் நான் ஒரு ஆளுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி தாராளமாக கொடுப்பேன். ஏன்னா அது ஏதோ ஒரு பக்கத்தில் கொடுக்குறவன் ஒரு காலம் கஷ்டப்பட போகிறதே இல்லை இந்த வாழ்க்கையில். அதான் நான் இது வரைக்கும் வச்சிருக்கிற ஒரு தியரி என்னவோ சரி இந்த 106க்கு வந்த ஜாசகம் கேட்டு வந்தாலே நான் கொடுப்பேன். கையாளி ஒரு கப்பாப்பா ஏன் குடிக்கிறாங்களே கொடுக்குறீங்க நான் அப்படி இல்லை கொடு அது ஏதோ ஒரு முறையில் வந்து எங்களுக்கு நல்லதாகவே வந்து கிடைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி இதுக்கு பிறகு நான் ஆர்ட்ட பேரையும் வந்து சொல்லலை யாரையும் வந்து மென்ஷன் பண்ணல. கோமனாக எங்களுக்கு நடந்த ஒரு பிரச்சனை நாங்கள் அவையில் எனக்கு சத்தியமான கோவமே இல்லை. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்து அவையில் வந்து எங்களை விட்டுட்டு நாங்கள் ஒரு அட்வான்ஸ் பண்ணுற ஆளை வந்து தண்ட பாட்டில் தங்களுக்கு என்ன ஒரு ஆப்ஷனும் இல்லை. அவையிலும் வந்து அப்படியே விட்டுட்டு போயிட்டோம். புவனேஸ்வரனா 6:30 மட்டும் நின்றது நானும் ஃபோன் அடிச்சது எல்லாமே புவனேஸ்வரனாண்டபடியா ஓகே. இதே நாங்க வேற யாரே இவங்களுக்கு தெரியாத ஒரு டிரைவரை பிடிச்சிருந்தா அவ எங்களோட கேம் கேட்டு எங்கட நீங்க இன்னும் கொஞ்சம் காசு எங்களுக்கு பே பண்ணணும் நிறைய சொல்லியிருப்பேன். அந்த வகையில அவர் இதே இப்ப இந்த கார்ல நான் போயிருந்தேன்டாலும் சரி கார் பெட்ரோலோட போயிட்டு விட்டுருக்கலாம். பெட்ரோல் ஒரு 10,000 15,000 இப்ப விலை கூட தானே அதெல்லாம் போயிட்டு இப்போ 45,000 ரூபாய்க்குள்ள வந்து அது எங்களோட ஒரு மாசம் எங்களோட செலவு காசே அது ஒரு அடிபட்ட மாதிரி பாருங்க. விடியப்புறம் 6:30 கிளம்பி இரவா வந்து அவர் ஓடி இருக்க வேண்டிய ஒரு ஆயர். சரி ஓகே பிரச்சனை இல்லை. தயவுசெய்து இனி இப்படி நான் ஒரு இடத்துல மாறுவேன் அப்படின்னு வச்சுக்கலாம்டா. கயம்புரோட்டேன்னு சொன்னான் இந்த ஒரு விஷயத்தை ப்ரோ இப்படி நடந்துட்டு ப்ரோ என்ன செய்யறாண்ட. சரி ப்ரோ இது நாங்கள் ஒரு எல்லாமே ஒரு அனுபவம் தான். அடுத்த முறை இதை நடக்காமல் நாங்கள் பார்த்துக்கொள்றது வந்து எங்களோட கட்டிக்காரத்தனம் அப்படின்ற மாதிரி சொன்னார். உண்மையிலேயும் அதுதான் எனக்கு மண்டியில் இருந்தது. ஓகே அதோட வந்து நானும் கொஞ்சம் கூல் டவுன் ஆகிட்டேன். ஓகே பரவாயில்ல பார்ப்போம் எங்கே தான் இதெல்லாம் போய் முடியுதுண்டு. அவையிலும் வந்து இப்போ வெக்கேஷன்லாம் முடித்து மாத்திரையெல்லாம் போடுமென்ற மாதிரியெல்லாம் சொன்னது முடித்து நான் நினைக்கிறேன் திருப்பி ரிட்டர்ன் ஆகிருப்பினம் வந்து சந்தோஷம். எப்படியா இருந்தாலும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெரிய நன்றி. நல்ல ஒரு பாடத்தை வந்து எங்களுக்கு படிப்பிச்சு தந்ததுக்கு. ஒவ்வொரு ஆக்களும் வந்து ஒவ்வொரு மாதிரி அதில் வந்து நான் உங்கள்கிட்ட இருந்து ஒரு பாடத்தை வந்து கற்றுக்கொண்டேன். உங்களில் எந்த வித கோவமும் இல்லை. உங்களை பற்றி நாங்கள் எதுவும் மென்ஷன் பண்ணவும் இல்லை. எங்களுக்கு அந்த தேவையும் இல்லை. சரியா சரி நாங்கள் இப்போ ஏர்போர்ட் அடிக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம் வேணே. இனி இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்க 4:50க்கு அங்கே தானே ஃப்ளைட். 4:50க்கு வந்து ஃப்ளைட் இறங்குது. கிளிநொச்சி கொண்டு போய் விடணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இரவு 1:30 வீட்டை நான் திருப்பி வவுனியா போகிறேன்டா இரவு 2 மணி ஆயிடும். பாருங்க இவ்வளவுத்துக்கு அந்த டிரைவிங் வேலைன்றது நாங்கள் யூடியூப்பில் கஷ்டப்படுறோம்ன்றதும் உண்மைதான். அதை விட கஷ்டம் இந்த டிரைவிங். ஏன்னா எத்தனோ தடவை இந்த நித்திரையில் முழிச்சு இப்படி கொஞ்சம் அசந்தம் பண்ணாலுமே சரி
அது வேற வாராக்களை நம்பி வேறின இப்போ உங்களை நம்பி வாரின ஜெஸியோட போனா ஓகே அதையும் ஒரு காப்பாற்றணும் அவையும் சேஃபாக கொண்டே விடணும் அது ஒரு பிரச்சனை எனக்கு உண்மையிலே பார்த்தா நீங்கள் இதுவரைக்கும் என்னோட எத்தனையோ பேர் வந்திருப்பினோம் என்ன ஒரு 6-7 பேர் வந்திருப்பினோமா கூட தான் வந்திருப்பினோம் ஒருக்கா கூடி இந்த இவனோட ஏண்டா வந்துட்டோம் அப்படின்னு நான் அவையிலே சொல்கிற விஷயம் தான் ஒருக்கா கூடி இவனோட ஏண்டா வந்துட்டேன் ஏண்டா கொண்டே குத்தி பிரேக் அடிக்கிறது வேணுமெண்ட் ஓவர்டேக் பண்ணுறது மற்றது தெரிந்தானே ரஃபாக ஓடுறது ஸ்பீடாக ஓடுறது அந்த ஒரு இதே இருக்காது நான் தனியாக போய்க்கல நான் என்ன செய்வேன் ஆனால் இப்போ கல்யாணியோட போய்க்கல எங்களோட குடும்பத்தோட போய்க்கல இல்லாது நீங்கள் வந்தாலும் அது எந்த குடும்பம் தான் நான் அதுக்கிட்ட மாதிரி தான் ஸ்லோவாக ஓடி தான் வந்து கொண்டு போவேன் உண்மையிலே காலப்போக்கில் வேறு ஒரு டிரைவரை விட்டு நாங்கள் ஓடலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பேன் ஆனாலும் எனக்கு ஒரு பயம் இருக்கும் என்ன நம்பி வர்றாங்களோ நான் திருப்தியாக கொண்டு போக மாட்டேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலை இப்போ என்ன சொல்லுவாங்க எங்களுடைய ஆட்களுக்கு வந்து நான் ஒரு பேக்கேஜை வந்து சொல்லுவேன் அவையில் வந்து அந்த நோம்பலாக யோசிக்க அவ்வளோ ஆசை இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிப்பேன் அதுக்குள்ள வந்து எங்களுடைய ஸ்டே பார்க்கணும் எங்களுடைய ஃபுட் பார்க்கணும் வளமையாக வந்து தெரியும் ஆனால் அதெல்லாம் நான் சேர்த்து தான் வந்து பேக்கேஜ் சொல்கிறேன் பெட்ரோல் பார்க்கணும் வாகன தேய்மானம் பார்க்கணும் இப்போ கிட்டடியில் ஒரு ஆக்கள் ஆயிரம் கேட்டிருந்தவேல் ஒரு நாளில் வந்து ட்ரிங்கோ யாழ்ப்பாணத்துலேருந்து வெளிக்கிட்டு ட்ரிங்கோவிலேருந்து கதிர்காமத்துலேருந்து திருப்பி திருவாங்க யாழ்ப்பாணம் அப்போ பாருங்கள் ஒரே நாளில் கதிர்காமத்துலேருந்து யாழ்ப்பாணம் 472 கிலோமீட்டர் ஓடைக்கில் வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு அம்மா வாழ்க்கை பைக்கில் ஓடியே எனக்கு வருந்தது அப்போ இதுகள் எல்லாமே டிரைவிங் ஒரு பொறுத்தமல்ல கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் என்ன நம்பி வரைக்கும் நான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்ரேஷன் இப்போ நான் இப்போ 3 மணி ஆகும் ஏன் இவ்வளோ போய் கொண்டிருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணித்தியாலும் நித்திரை கொள்ளணும் ஏன்னா நித்திரை கொண்டா தான் வந்து அங்கால வந்து ரிலாக்ஸாக வந்து எனக்கு நித்திரை வராது இங்கால வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அதால் வந்து தான் நாங்கள் அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம் சரி இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன் நீங்களும் என்ற உறவுகள் அப்படின்றதுக்காக தான் சரியா நான் எங்களை இது நடந்து கனநாள் ஆகிட்டு இவ்வளவு நாளும் சொல்லுவோமோ விடுவோமோ ரெண்டு யோசிச்சுக்கோ இப்போ ஒரு மாசம் ஆக இல்லை ஒரு 20 நாள் ஆகிடும் எப்போ வந்து 19ஆம் தேதி தான் அவங்களுக்கு ஃப்ளைட் அப்போ 19 ஃப்ளைட் 19 ஃப்ளைட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ 15 நாள் ஆயிடுச்சு போல ஆயிருக்கு நாங்கள் இவ்வளவு நாளும் சொல்லுவோமோ விடுவோமோ என்ற ஒரு மாதிரி சொன்னான்னு சரி எதுக்கும் இது எங்களுக்கு நடந்த ஒன்று தானே அப்போ அதனால இந்த வீடியோவில் சொல்லுவோம் அதே மாதிரி இப்போ நாங்கள் போய் சாப்பிட்டது மற்றது எல்லாமே வந்து இப்போ பார்த்தாலும் என்னது நப்பித்தனமாக நாங்கள் சிக்கனமாக இருக்கிறோன்ற காட்டாமல் கொஞ்சம் ஓகே இப்படியான நிலைமைகளும் இருக்குது அப்படின்றதை வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இவ்வளோ நேரம் இல்லை அதோட எங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸான சம்பவங்கள் நடந்துட்டு நிறைய அதால் கொஞ்சம் மைண்ட் ரிலீஃபாக இன்றைக்கு அப்போ அவையிலும் எங்களோட சொந்தக்காரனுடைய சரி நீங்களும் வாங்குவோன்னு சொன்னபடியா இப்போ நானும் வந்து இடையிலே வந்து கல்யாணி வந்து ஒரு ட்ரிப்பில் வந்து கேட்டிருந்தவேல் 6ஆம் தேதி போய் 4-5 நாள் ட்ரிப் போவோம் கல்யாணியும் கூட்டிகிட்டு வாங்க அவையில் வந்து புது கல்யாணம் கட்டின கப்பல் சாக்கள் அப்போ அவைகளுக்கு வந்து அந்த அக்காவுக்கு வந்து வச்சு கொண்டு வரலாம் தானே அப்படின்ற மாதிரி சொன்னது என்னட்ட என்ன ஒரு இதோதரிய இவ்வளோ ஆயிரங்கள் கேட்டு வரும் தெரியா ஆனால் அவ்வளோ ஆயிரம் வந்து ஒரு சிலர் தான் வந்து அக்செப்ட் பண்ணிவிடும் ஒரு சிலர் வந்து அதுக்கு பிறகு கோலும் இருக்காது ரெஸ்பான்ஸும் இருக்காது அது வளமதான் ஒவ்வொருத்தருக்கு பிடிச்ச அது பிடிச்சன்றதை விட அவன் பிளானிங் அது நாங்க அது எப்படி அது அப்படி வந்து போவோம் நாங்க ஒரு கடைக்கு போய் விடுபடுத்திட்டு திரும்பி எடுக்காம வர மாதிரி தானே அதெல்லாம் வேறு ஆனால் இப்படியான ஒரு சம்பவங்கள் தான் இதாக இருக்கு சரி ஓகே எல்லாரும் நல்லா இருப்போம் நான் இதிலிருந்து அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் சரி இப்போ நாங்கள் ஏர்போர்ட் பார்க்கிங்கில் வந்து விட்டு நித்திரை வந்துட்டு 1 மணி நேரம் நித்திரை வந்துட்டு இப்போ எழும்பி முகமெல்லாம் கழுவி ரீஃப்ரெஷ் ஆகிட்டு போய் கொண்டிருக்கோம் ஃப்ளைட் வந்து 4:20 வந்து 4:50 தான் ரங்கு மண்டவே 4:20 4 ஹாலுக்கு வந்து ரங்குற மாதிரி ஃப்ளைட் ரேடரில் வந்து காட்டுது அதனால் நாங்கள் அதுக்கு முன்னுக்கே வந்து போயிடுவோம் பண்ணிட்டு இப்போ வெளிக்கிட்டோம் குறிப்பாக இது வந்து ஏர்போர்ட்டுக்கு உள்ளே இருக்கிற ஒரு பார்க்கிங் இதில் வந்து பாத்ரூம் வந்து ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும் அதால் வந்து இங்கே வந்து நாங்கள் பார்க்கிங்கை போட்டுட்டு இருக்கிறது நல்ல 300 ரூபா ஒரு மணித்தியாலத்துக்கு அதை தாண்டி போய்க்கல 100 ரூபா அடிப்பினோம் நல்ல மழை பெய்துட்டு விட்டுருக்கு இதில் பாருங்கள் ஃப்ளைட் வந்து வந்துட்டு டோவாலேருந்து ஸ்ரீலங்கா கொழும்புக்கு வந்த இது டிரான்சிட் தானே என்ன அங்கேருந்து எந்த நாட்டிலேருந்து வரணும் மட்டும் சொல்லல கொலாண்டுலேருந்து வரணும் பாருங்களேன் ஏர்போர்ட்டில் இந்த வெசாக்கூடு வந்து கட்டியிருக்கிறோம் சூப்பராக இருக்குண்ணே பாருங்கள் கயசில் வந்து ஒரு ஆக்கள் வந்து ஏறி கொண்டிருக்கிறோம் ஒரு கடைசி ஒரு 4-5 சூட்கேஸ் எல்லாம் தாண்டுதுடா கட்டாயம் நீங்கள் ஹயஸ்டுக்கு தான் போகணும் ஆப்ஷனே இல்லை பாருங்க இதை காட்டணும்னு யோசிச்சாங்க வேறு வேறைக்கில் வந்து பார்த்துனாங்க இதில் ஒரு பென்ஸுன்ற ஒரு வாகனம் ஒன்று நிற்கிது பாருங்க என்ன பெருசு பென்ஸ்
நானே சைனாண்ட வாகனம் வந்து அந்த பென்ஸ் இல்லை டீசல் வாகனம் தான் ஒரு பஸ்ஸுக்கு நேராக இருக்கேண்ணே சின்ன பஸ்ஸுக்கு இதாக இருக்குது எப்படி காட்டினா உங்களுக்கு விளங்க மட்டும் தெரியலையே இல்லை இப்போ தெரியும் வாகனம் பாருங்கள் ஓலா வெர்சண்டு இதில் நாங்கள் இப்போ உள்ளே போய் அதில் ரிசீவ் பண்ணுவோம் ஏன்டா சிம் இல்லாத தான் வேறு வேண்டாம் தான் சொல்லுவார் அதனால் 500 டிக்கெட் எடுக்க வேணும் அங்கே விமான நிலையம் அனுமதிச்சிச்சு அங்கே இருக்கு இதில் எடுக்கணும் 500 ரூபா சரி இதில் டிக்கெட் எடுத்துட்டோம் 500 ரூபா கயாழ்னி வந்து அதில் யார் எப்படி ஏறுறாங்களே என்ன வேறு லக்கேஜ் வைக்கணும் அதை தான் வந்து ஆள் பார்த்துக்கிட்டு டிக்கியில் ஸ்பேஸை பாருங்களேன் எந்த கடவுள் இங்கே சூப்பர் வாகனம் உண்டு வேறு வேகம் இதில் தபால் காரியாலயம் பாதுகாப்பு சேவை என்ன விமான நிலைய பாதுகாப்பு சேவை வாகனம் இருந்தால் இப்படி செய்யலாம் சூரிய வம்சம் படம் மாதிரி வாய்ப்பு இல்லை ராசா ஒரே பாட்டில் பஸ் எடுத்து டூரிஸ்ட் கம்பெனி இதுக்கெல்லாம் எவ்வளோ இது ஒரு பெரிய தனியாக ஒரு ஆள் வந்து இருக்காது ஹோட்டல் அக்கமடேஷன் சாப்பாடு எல்லாமே வந்து செய்து தான் வந்து ஆகலை கூப்பிடணும் சரி இதில் இப்போ செக் பண்ணி போட்டு தான் அனுப்பிக்கணும் பாருங்க வரேன் இப்போ இடையில் ஒரு சம்பவம் கயாழ்னியோட உடம்பால் வந்து ஒரு சம்பவம் அதை வந்து நான் சொல்ல விரும்பலை இப்போ வந்து இந்த ஏர்போர்ட்டில் வந்து எல்லாமே வந்து மாறி இருக்குது கயாழ்னி சிம்மில் எல்லாம் பாருங்கள் ஒரு சைட் வந்து கொண்டதில்லை இதில் பார்க்க உங்களுக்கு தெரியும் இங்கே டயலாக் சிம்மெல்லாம் வந்து இங்கால நார்மலாக டாக்ஸி சர்வீஸ் எல்லாம் அங்கால வளமையாக வந்து இந்த செக்ஷனுக்குள்ளே இருக்கிறது எல்லாருமே வந்து இருக்கிறத வந்து இந்த ஒரு இதுக்குள்ள வந்து மாறிட்டான் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் இப்போ வடிவா தெளிவாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு வெல்கம் டு ஸ்ரீலங்கா இதெல்லாம் நான் ஃபோட்டோ எடுக்கணும் எடுத்ததில்லை சரி அதே வந்து நாங்கள் எடுத்துகிட்டு அப்படியே வந்து வெயிட் பண்ணுவோம் இப்போ கயாழ்னி போய் டவுட்டாலும் அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு வந்தால் 4:18 அந்த ஃப்ளைட் வந்து இறங்கிட்டேன் எங்களோட ஃப்ளைட் ரேடர் ஆப்புன்ற இதுக்கே வந்து இறங்கியிருக்கேண்ணே இதில் வந்து வேறு இந்தியா டீம் ஒன்று நிற்கிறேன் பெங்களூரில் அங்காள சைட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ தான் லைட் போட்டு அதுக்குள்ள ஒரு கவலை வேணுமா படம் எடுக்கணுமா இப்போ அந்த அண்ணா அடுத்தவர் நன்றி அப்படின்னு சொன்னார் வந்ததுக்கு அதே மாதிரி நீங்கள் எங்களோட சொந்தமாக போயிட்டீங்கள் கவனமாக வந்து பார்த்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டுலாம் சொன்னவேன் அக்கறையாக அனுப்பியிருக்கணும் நாங்களும் அந்த வேலையை வந்து சரியாக செய்யணும் வேணே இதில் வந்து ரங்கி நாக்கில் ஃபோட்டோ எடுத்து கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாதவங்கள்ட்ட அதில் கூட்டிகிட்டு போகிறாங்க நான் நினைக்கிறேன் இன்றைக்கே கொழும்பை கூட்டி கொண்டே காட்டிட்டு நாளைக்கு எங்கேயாவது இடத்த காட்டிட்டு அப்படியே சுத்தமாக செய்கிறோம் அவ்வளோ இருக்குது நேரம் சரியாக 4:48 ஒன்று வந்து ஆக்கில் வந்து காணையில் இப்போ ரங்கியே நான் 20 நிமிஷம் இருக்கு வேணே 30 நிமிஷம் ஆகுது பார்ப்போம் எல்லாம் குடிக்கணும் பாருங்களேன் இந்த வேல் ஹோட் ஷூட் போட்ட வேல் இன்வைட் பண்ணிட்டு சின்ன தண்ணி போத்துல தண்ணி குடித்து கூட்டிகிட்டு போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து காணையில் சரியாக வந்து 45 நிமிஷம் தாண்டி போய் கொண்டு ஃப்ளைட் இறங்கி வெளியில் போயிட்டு வந்தேன்னா வெளியில் போய் அந்த செக்யூரிட்டி கார்டு சொன்னான் நீ ஒருக்கா டிக்கெட் எடுத்தால் ஒருக்கா தான் வந்து உள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி சரி நான் எக்ஸ்கியூஸ் இப்போ ஒரு அவசரமாக போயிட்டு வந்தேன் டிக்கெட்டு ஒரு மாதிரி வந்துட்டேன் அந்த சுவத்த பேக்கை பார்க்குறோம் அங்கே பார்க்குறோம் இங்கே பார்க்குறோம் இன்னும் காணையிலே ஏர்போர்ட்டில் அப்படியே வெயிட் பண்ணி கொண்டிருந்து நாங்கள் அவையில் வந்தது 5:45 அப்படியே 5:45 6 மணிக்கு லக்கேஜை வந்து இங்கே மிஸ் பண்ணிட்டு வந்து அப்புறம் அவையில் ஏற்றி கொண்டு வந்து அப்படியே சாப்பிட்டுக்கு விட்டு வலிக்கிட்ட 7:45 ஆகிட்டு குறிப்பாக நிகம்புல இருந்து சிலாவம் வரைக்குமே வந்து மழைண்டா விளத்தில் அளவுக்கு அங்கால வர வாகனம் தெரியுதில்ல இங்கே இப்போ விளத்து எல்லாமே இருக்குது அப்படியே ஒரு மாதிரி ஓடி சரியாக வந்து அவையில் 2:30 காலுக்கெல்லாம் வந்து இறக்கிட்டோம் விஸ்வ ஹோட்டலில் இறக்கியிருக்கேன் 6க்கே வந்து தெரியாது சொந்தக்காரங்களுக்கு இங்கே இறங்க நான் கிளிநொச்சி என்று யோசிச்சு நாங்கள் அப்புறம் வந்து விஸ்வ ஹோட்டலில் வந்து அது வந்து அவையண்ட வீடு வேறு சொந்தக்காரர் ஆர்டிஓ சொந்தக்காரங்களை விட்ட போய் நிற்கிறோம் சரி நாங்கள் அப்போ இறக்கிட்டு இதில் இதுக்கு பிரதான் வந்து வவுனியா இதுக்கு பிரதான் வந்து வவுனியா போய் அப்படியே வந்து ரெஸ்ட் எடுக்கணும் என்ன சொல்லுங்கள் பாபம் 1000 ஓடுறதுக்கு கஷ்டம் உண்மையிலே வந்து கஷ்டமான இன்றைய கையால் நீ கொண்டு வந்திருப்பேன் நித்திர ஒரு பக்கம் வந்தாலும் அதை டப்பண்ணு என்ன செய்யணும் ரீஃப்ரெஷ் ஆகணும் எங்களை நம்பி 2 பேர் இருக்கணும் டப்பண்ணு போய் என்ன செய்வோம் தண்ணியால் முகத்தை கழுவி போட்டு எல்லோரும் சொல்லுவீங்கன்னா டீ குடித்தா வந்து நித்திர வராதுன்னு நான் டீ குடிக்கிற பழக்கம் இல்லை தானே அதனால் வந்து எனக்கு அந்த ஒரு இது இல்லை நான் பவுக்கம் சப்டி கொண்டு கேஷுவலாகவே வந்து ஓடிட்டு வந்துட்டேன் அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியலை டீ குடிக்கிறது நல்லமான்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்ன சரி நான் பழக மாட்டேன் எனக்கு பிடிக்காது சுடும் அது நாங்கள் கிளிநொச்சியில் நிற்கிறோம் கிளிநொச்சி என்ன பேங்க் பீப்புள்ஸ் பேங்க் அடியில் வந்து நிற்கிறோம் ஆனால் இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லிக்கொள்கிறேன் இப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை
சிலர் அசண்டத்தனத்தால் எங்களுடைய உழைப்பை வந்து வீணாக போயிட்டு ஏன்னா சரி முடிஞ்சது நீ முடிஞ்சதாகவே இருக்கட்டும். ஓகே, நீ அதை கயாலினி மாதிரி ஒரு மனசு வேணும். சரி பாய்.